அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பங்குனி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல சூரிய பகவானானவர் பங்குனி மாசத்துல மீன ராசியில இருப்பார். மீன ராசியில ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். சுக்கிர பகவானும் அங்கே இருக்கிறார். பங்குனி மாதம் 11ஆம் தேதிக்கு பின் சுக்கிர பகவானானவர் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று மிதன ராசியில சஞ்சரிக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியில இருக்கார். அதே மாதிரி செவ்வாய் பகவானானவர் கும்பராசியிலையும், ராகு பகவானானவர் அதே கும்பராசியிலையும், புதன் பகவானும் அதே கும்பராசியிலையும் இருக்கார். இதுல இந்த செவ்வாய் பகவான் மட்டும் பங்குனி மாதம் 19ஆம் தேதிக்கு பின் பயிற்சி ஆகிறார். எங்கன்னா மீனத்துக்கு, அதாவது சூரியன், சனி, செவ்வாய் இந்த இணைவு இருக்கும் அந்த நேரத்துல. அதே மாதிரி புதன் பகவானால் பங்குனி 29க்கு பின். அப்ப இந்த பேச்சு இந்த புதனோட பேச்சு நம்ம பெருசா எடுத்துக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை இந்த காலகட்டத்துல அப்படிங்கறத சொல்லலாம். ஏன்னா மாச கடைசியில நடக்கிறதுனால. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் பொதுவா அப்படின்னு கேட்டா, பொதுவா இந்த செவ்வாய் சனி சேர்க்கை சேர்றதே போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை இன்னும் தீவிரப்படுத்தும் அப்படிங்கிறதுதான் உண்மை. அப்படிங்கும் போதுல ஏற்கனவே போர் நடந்துகிட்டு இருக்கு. இது இன்னும் பெரிய லெவல்ல பங்குனி 19க்கு பின், பங்குனி 19ங்கிறது ஏப்ரல் 4க்கு அப்புறம் இன்னும் பெருசாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த போர் சம்பந்தப்பட்ட ட்வீட் போடுறவங்க, மீடியால இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. வேணா அதுவே உங்களுக்கு அஃபென்ஸ் ஆகி உங்களை நேரடியா தாக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் வந்தாலும் வரும். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி சூரியன் சனி சேர்க்கைங்கிறது அரசியல் அமைப்புகளிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அமைப்பு. இது மட்டும் இல்லாம இப்ப உதாரணத்துக்கு இந்தியான்னு வச்சுப்போம். இந்தியா பக்கத்து நாட்டோட உதவி இல்லாம போறது, அதாவது நண்பர்களாலே கெடுதல்பாங்கல்ல. இப்ப இந்த நேரத்துல எனக்கு ஒரு ப்ராப்ளம்னா இந்த நாடு வரும், அந்த நாடு வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த நாடும் வராது அப்படிங்கிற ஒரு எல்லாருமே கை விரிச்சிட்டாங்க. அதனால இவங்களும் சண்டைக்கு தயாராயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வர மாதிரி இருக்கும். அப்படிங்கிற அதாவது அரசியலுக்குள்ளே ஒரு மாற்றங்கள், அதாவது இது இவங்க உதவி பண்ணுவாங்கன்ற அமைப்பே உதவிகள் துண்டிக்கப்படும். இப்ப ஒண்ணும் இல்லை, வர்த்தகம் போய்கிட்டு இருக்கு. இப்ப ஈரான் பார்த்தோம்னா வர்த்தகம் எந்த பாதிப்பும் இல்லை, இந்தியாவுக்கு நான் தடை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே தடை பண்ணலாம் பங்குனி 19க்கு பின். ஏன்னா அந்த நேரத்துல தான் செவ்வாய் சனி சேருதுங்கிறதுனால. சோ இது மாதிரியான அமைப்புகள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களே, ராசியாதிபதி ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆனா பங்குனி 11க்கு அப்புறம் 12ல வராரு அப்படிங்கிறத கவனம் பண்ணிக்கணும். இன்னும் சொல்ல போனா எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இந்த அமைப்பு. ஏன்னா 11ல இருந்தாலும் உச்சம் பெற்று இருந்தாலும் சனியோட சேர்ந்திருந்தாரு. இப்ப 12ல வராரு. அப்படின்னா என்ன? அப்ப தெளிவா இருந்தேன், அடி வாங்கினேன். இப்ப அடி வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து போட போறேன் அப்படிங்கிற அமைப்பு. இது கொஞ்சம் அதாவது கண்டினியூட்டி இருக்கும் பாத்தீங்களா? அடி வாங்கிட்டு இருக்கேன், இந்த அடுத்தது ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக போறேன் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு தான். ஸோ இது உங்களுக்கு பிளஸ்ஸும் இல்லை, மைனஸும் இல்லை. இது நீங்க ஒரு நிதர்சனமா எடுத்துக்க போறதுதான் நல்லது. இந்த பங்குனி மாசத்தை ஃபுல்லாவே ஒரு நிதர்சனமா ரைட்டு, ஓகே, நமக்கு லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை, கூடவோ குறைச்சோ ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்னு போற மாதிரி சூழ்நிலைகள்ல தான் வரும். சரிங்களா? 7ஆம் அதிபதியோட சனி சேர்றார் பங்குனி 19க்கு அப்புறம். அப்ப என்ன பண்ணணும்? எதிர்பாலினத்திடம் கவனமாக இருக்கணும். குறிப்பா கணவனாக இருக்கும் பட்சத்தில் மனைவியிடம் சரண்டர் ஆயிடணும். மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கணவனிடம் சரண்டர் ஆயிடணும். சரண்டர் ஆகாட்டி கண்டிப்பா உங்களுக்கு அடி விழுகும் என்பதில் மாற்றமே இல்லை. ஏன்னா செவ்வாய் சனியோட சேரும்போது ஏற்கனவே அவங்களுக்கு இறக்கம் இல்லை. இப்ப சனியோட சேர்ந்துட்டா சுத்தமாவே இறக்கம் இல்லை. நீ யாரா எனக்கு சொல்றது, நீ யாரு எனக்கு சொல்றதுன்னு கேட்டுருவாங்க. சோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. செவ்வாய் ராகுவோட சேர்ந்தா கூட பெரிய லெவல்ல அடிச்சு பேசிட மாட்டாங்க. சனியோட சேர்ந்தா நீங்க தப்பு பண்ணிருந்தீங்கன்னா அடிச்சு மட்டும்தான் பேசுவாங்க. அதுவும் சூரியனும் அங்க இருப்பாரு. அப்ப இந்த மாதிரி தோஷங்களை சாதாரணமா ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த தோஷத்தை வேற மாதிரி உங்களுக்கு அமைப்புனா எப்படின்னா, தாயாரோட உடல்நிலை பாதிப்பு, மனைவியின் உடல்நிலை பாதிப்பு, இல்ல கணவரின் உடல்நிலை பாதிப்பு, உங்க லைஃப் பார்ட்னரோட பாதிப்பு. ஏன்னா 4, 7க்குரியவர்கள் சேர்ந்து சனியோட இணைகிறார். அப்ப இது அவங்களால நீங்க பாதிக்கப்படணும், இல்ல அவங்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படணும். தாயாராக இருக்கும் பட்சத்தில் மூட்டு வலி இந்த மாதிரி அமைப்பு வரும். மனைவியாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும்? தோள்பட்டை பகுதிகள், கையை தூக்க முடியல அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள் வரும். பேச முடியல, இல்லாட்டி மொபைல் உடைஞ்சு போச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாதிப்பாகும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதுமானது. மற்றபடி எந்த ஒரு நெகட்டிவும் இல்லை.
புதிதாக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள் வாங்குறதுக்கான அமைப்புகள் வரும். ஏன்னா 4ஆம் அதிபதி சனியோட சேர்றாரு. அதே மாதிரி ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 12ல வராரு. அதாவது காடுகளை, ஊருக்கு வெளியில இருக்கிற இடங்களையோ காடுகளையோ வாங்குற அமைப்பு இது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க வாங்கலாம். இல்லாட்டி பழைய வண்டி வாங்குறது, 4ஆம் இடத்துல கேது இருக்கார்ல, அப்ப பழைய வண்டியை வாங்குறது, இல்ல பள்ளமான இடத்த பழைய காடு காடு அதுவும் பள்ளமா இருக்கிற இடத்த வாங்கி நான் மேடு பண்ணி வீடு கட்டிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல வரும். ஸோ அது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா சரி பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்புமே இல்லை. தொழிலை பொறுத்தவரையும் எல்லாரும் உதவி பண்ணுவாங்க. கடன் வாங்குற சூழ்நிலைகளும் நடக்கும் தொழிலால. அந்த அமைப்புகளை நீங்க இப்ப செய்யறது நல்லதுதான். காரணம் என்ன, சூரியன் சனி சேர்க்கை தொழில கடனா, அதாவது முதலாளி ஆகணும்னா கடனாளி ஆகிறது எப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சனி பகவான் சூரியன் மூலியமாக சொல்லித் தருவார் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி ஒரு நெகட்டிவும் இல்லை. மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் படிப்புல கொஞ்சம் கூட கவனம் செலுத்த மாட்டீங்க. காரணம் என்ன, 4ஆம் இடத்துல கேது, படிப்பு ரொம்ப டம்மி ஆகிட்டு இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. தாயாருடைய உடல்நிலையும் கவனமா பார்த்துக்கோங்க. தாயாருடைய உடல்நிலையோட மனநிலையை ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. காரணம் என்ன, 4ஆம் இடத்துல இருக்க கேதுவும் 4ஆம் அதிபதி சனியோட சேர்றதும் மனநல பாதிப்பை ஏற்படுத்தும் தாயாருக்கு, ரிஷபராசினரின் தாயாருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதை கொஞ்சம் ரொம்ப கவனமா பார்த்துக்கிறது நல்லது. சரிங்களா? இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சூரியன் சனியோட இணைகிறார். அப்ப இந்த நேரத்துல ஒண்ணு நீங்க கடனாளி ஆகணும், சனியோட தன்மைக்கு நீங்க மாறணும், இல்ல நோயாளி ஆகணும். எதுங்கிறது உங்களோட ஜனனகால ஜாதகத்தை போலும். இப்ப 6ஆம் இடம் வேலை செஞ்சுச்சுன்னா கடனாளி, 12ஆம் செஞ்சுச்சுன்னா நோயாளி. ஜனனகால ஜாதகத்துல 6ஆம் அதிபதி வேலை செய்தா 12ஆம் அதிபதி வேலை செய்தா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. 6ஆம் இடம்னா கடனாளி, 12ஆம் இடம்னா நோயாளி, வேற எதுவும் இல்லை. இது நான் உங்களுக்கு நெகட்டிவா சொல்லணும்னா இது இல்லை. பட் ஆனா இதுதான் சூழ்நிலை. நட்சத்திராதிபதி சனியோட சேர்ந்துட்டார். அப்ப கடனாளியாகவோ நோயாளியாகவும் மாறணும் அப்படிங்கிற குழந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அதே அற்புதமான விஷயத்த பார்ப்பீங்க. மாற்றங்கள் இருக்கும் அவங்களுக்கு. இப்போ உங்க குழந்தைகள்ல படிக்காம இருந்தாலும் திடீர்னு நல்லா படிப்பாங்க. ஏதாவது அடிபட்டு முடியாம இருக்காங்கன்னா அந்த அடிபட்டு முடியாம இருந்தெல்லாம் சரியாகி எல்லாம் தெளிவாயிரும். நாளுக்கு நாள் விரைவால் குணமடையும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது இது மருத்துவ செலவு லாபகரமா இருக்கும் குழந்தைகளை பொறுத்தவரையும். அந்த பண்ற வைத்தியத்துக்கு வருமானம் உண்டு அப்படிங்கிற மாதிரி. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் உடல்நல பாதிப்போ இல்லாட்டி கடனோ ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டா போதுமானது. சரிங்களா? அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்துல மரியாதைக்காகவோ இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்காகவோ கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படும். ஒண்ணு மரியாதைக்காக இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்காக கடன் வாங்குறது ஏற்படும். ஏன்னா 12ல சுக்கிரன். அப்ப நான் ஒரு பெரிய ஆளுங்கிற ஒரு தோரணை வேணும்னா சுக்கிரன் வேணும். அப்ப அந்த சுக்கிரனால நம்ம கடனாளி ஆகணும். 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால கடனாளி ஆகணும். இல்ல சுக்கிரன்கிறது சுப நிகழ்ச்சிகள், அதனால கடனாளி ஆகணும். இல்லையா, 2ஆம் இடத்துல இருக்கும் குரு பகவான் 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்றார். அப்ப கோயில் குளம்னு போறதுங்கிற பேர்ல, இல்ல குரு வேற என்ன தங்கம் வாங்குறேன் அப்படிங்கிற பேர்ல, தங்கத்தை நகையா கூட இல்ல தங்கமா வாங்குறேன் அப்படிங்கிற பேர்ல கடனாளி ஆகணும் அப்படிங்கிற அமைப்பு. கோயில் குளம்ங்கிற பேர்ல கடனாளி, இல்ல தங்கங்கிற பேர்ல கடனாளி, இல்ல எங்கேயாவது கோயில்ல போய் நிறைய பேர் சண்டை போட்டு வருவாங்க. அதெல்லாம் நீங்க தான் இந்த காலகட்டத்துல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை உங்களுக்கு. அடுத்தது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் சுக்கிரன் 12ல், செவ்வாய் சனியுடன். அப்ப முழங்கால் பகுதி ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது உண்மை. யாரா இருந்தாலும் சரி, இதுவரை இல்லாட்டியும் கொஞ்சம் கவனமா போங்க. வண்டி வாகனத்துல எச்சரிக்கையா போறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாட்டி வண்டி வாகனத்துல போற போதிலே ஏதாவது காலில் கொண்டுட்டு உயிர் சேதாரம் சொல்ல காலில் கொண்டுட்டு விடுவாங்க அப்படிங்கிறத சொல்றேன். பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால கைகலப்பு ஏற்படுறது, பூமி சம்பந்தம், அதாவது இடத்தால சண்டை, நீங்க அடிச்சிடுறது இல்ல அவங்க உங்களை அடிச்சுட்டாங்க அப்படிங்கிற பேர் வாங்குறது. அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகள் இந்த நேரத்துல உங்களுக்கு நல்லதே பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் ஃபோர்ஸாவே போயிடுவாங்க. ஸோ அவங்களால பிரச்சனை வருது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சரியா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு பொறுத்தவரையும் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குன்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு. இன்னும் சொல்ல போனா
ராசிக்கு 12ல இருக்கிற சுக்கிரன், 7ஆம் 11ல இருக்கிற செவ்வாய் சனி உங்களுக்கு திருமண அமைப்பை பண்ணித்தரும். அது ஜனனகால ஜாதகத்துல பார்த்தோம்னா 7ல சனியோ, 7ல ராகுவோ, 7ல கேதுவோ இருக்கும். இது அர்த்தம் என்னன்னா, ஜனனகால ஜாதகத்துல பாதி திருமணத்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அதுவும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண அமைப்பு ஏற்படும். மத்த 2 நட்சத்திரத்துக்கும் நான் சொல்லவே இல்ல. திருமணத்தை பத்தி பேசவே இல்ல. உங்களுக்கு ஆனா சொல்றேன். ஏன்னா, மத்த 2 நட்சத்திரக்காரர்களுக்கும் அந்த அளவுக்கு பெருசா கூட இல்ல. உங்களுக்கு இந்த மாரி கண்டிப்பா இருக்கும். ஏன்னா, ஒரு மனுஷன் ஜாதகத்துல 7ஆம் இடம் பாதிக்கப்பட்ட பாவகர்த்தார் யோகத்துல பொறந்திருக்கும். 7ஆம் இடம் மட்டும். அவங்களுக்கு இந்த அமைப்பு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மத்தபடி எந்த குறையும் இல்ல. தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பை பொறுத்தவரையும் கொஞ்சம் மந்த நிலையை ஏற்படுத்தும். கடன் வாங்குற அமைப்பை ஏற்படுத்தும் தொழிலால. அதே மாதிரி உடன் பிறந்த சகோதரர்களால சண்டை போடுற அமைப்பு இருக்கும். அதெல்லாம் பார்த்து அனுசரிச்சு போனீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை. எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கு அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கும். சரிங்களா? ஆஹ் முடிஞ்ச அளவுக்கு அமைதியா போக கத்துக்குங்க. வண்டி வாகனத்துல ரொம்ப பொறுமையா போங்க. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க.